Hello guys, welcome back to this channel. Today ரொம்பவுமே முக்கியமான ஒரு டாபிக், அதாவது ஒரு 20,000 வச்சு எப்படி 1 crore மேக் பண்ணுறது, அதுவும் வித்தின் 7 இயர்ஸில். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது வரைக்கும் ஃபுல் ரோட் மேப்பை என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 1 crore நம்ம மந்த்லி எவ்வளோ மேக் பண்ணுறது, எவ்ரி இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சார்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சார்ட்டை வந்து கரெக்டாக வீடியோவை பாஸ் பண்ணி கூட கரெக்டாக பாருங்கள், எவ்ரி மந்த் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஒன், second one, third one, fourth one, fifth one, sixth one, seventh one. ஸோ இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாமல் இருந்திருக்கும், என்ன இவ்வளோ தூரம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா, இவ்வளோ மந்த்லி மேக் பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ இது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்கள் 20,000 எவ்ரி மந்த்து நீங்கள் 8% ரிட்டர்ன் வந்து எடுக்கணும். அதாவது 20,000 இருக்குன்னா ஃபஸ்ட்டு மந்த்து 8%னா 1,600. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்து அது பார்த்தீங்கன்னா 1,800 ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், 7th ஏதோ. அதாவது இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ரிட்டர்ன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துடக்கூடாது. அந்த ரிட்டர்ன் வந்தது திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா 8% எடுக்கணும். ஸோ அந்த நான் இதுக்கு முன்னாடி இது பண்ண அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படின்றது அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு 20,000 வேணும். ஸோ இதை வந்து மந்த்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 8% வந்து ரிட்டர்ன் வந்து எடுக்க போகிறோம். 8% ரிட்டர்ன் இருக்கிறோம். அந்த ரிட்டர்ன் வந்து தனியாக எடுத்து வைக்க போகிறது கிடையாது, அதை அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்து அதை 8% எடுத்து என்ன பண்ணுறோம்னா திரும்பி அடுத்த மந்த் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்படி என்ன பண்ண போகிறோம்னா 7 இயர்ஸ் பண்ண போகிறோம். அதாவது 84 months என்ன பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் 84 months உங்களுக்கு வந்து 1 crore மேலே 1 crore 20 lakhs என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எது மூலயமா அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் மூலயமா தான். எப்படி ஷேர் மார்க்கெட் நான் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு என்னென்ன தேவைப்படும், நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்ற வரைக்கும் ஃபுல் ரோட் மேப் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20,000 கேபிட்டல். ஸோ இதை இருந்தாவே போதும். எவ்ரி மந்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 20,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, 8% ரிட்டர்ன் எடுக்க போகிறீங்க, திரும்பி இப்படியே தான் பண்ண போகிறீங்க. இதுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து நான் டைரெக்டாக போய் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண சொல்லவே கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது அது ஒரு கான்ட்ராக்ட் பேசஸ் ட்ரேடிங். ஸோ 1 வீக்கில் நமக்கு ரிஸ்க்கு, ஏன்னா 1 வீக் ரிஸ்க்குன்றது தெரியும். ஸோ மார்க்கெட் கீழே வந்தாலும் நமக்கு ஃபுல்லாக என்ன ஆகும், பாஸ் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு பர்டிகுலராக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது நான் இது வந்து நான் எதில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்துருக்கு. அதாவது ஒரு ஷேரை நம்ம லாங் டேர்ம் மாதிரியே பை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 1 month சொன்னோமா, அந்த 1 monthக்குள்ளே நமக்கு 8% ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அந்த ஷேரை என்ன பண்ணிடுறோம்னா நம்ம வந்து செல் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு உங்களை ஒரு ஷேரை பிக் பண்ண தெரிஞ்சாவே போதும் இந்த ஒரு மணி மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஷேரை பிக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரிலேட்டடாக யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த வீடியோ முடிஞ்சால் நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா நான் சொன்ன வேர்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நீங்களே ஓனாக கற்றுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். நீ வரப்போகிற வீடியோவில் என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ நான் கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியது 2 விதமான அனலைசிஸ். ஒன்று டெக்னிக்கல் அனலைசிஸ், இன்னொன்று ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சார்ட், அந்த ட்ரேடிங் வியூ அப்படின்ற ஆப்பில் போயிட்டு எப்படி ஒரு ஷேரை எடுத்துகிட்டு அதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது, கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்மேஷன் நடந்திருக்கு, இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேவும் 4 hour யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது, அடுத்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன், இண்டிகேட்டரில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். RSI அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் வந்து இருக்குது. ஸோ அது ஸ்விங் ட்ரேடிங்க்கு எனக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் அதை என்ன பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெக்னிக்கல் அனலைசிஸில் நீங்கள் கற்றுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். இது ரொம்ப முக்கியங்க. ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் தான் ஒரு கம்பெனி வந்து கரெக்டாக இருக்கா, அந்த கம்பெனி வந்து கடன் இல்லாமல் இருக்காங்களா, கரெக்டாக அந்த கம்பெனிக்கான இவ்வளோ ரேஷியோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் நிறையாது இருக்குது.
மோஸ்ட்லி நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேப். அந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி அவங்களோட பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கா, அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் ப்ரைஸை விட இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்றது ஹையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ROCE ROE இது ரெண்டுமே 25% அபோவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் 10க்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நானே சொல்லிட்டேன். பட் இது எல்லாமே இன்னமும் நீங்கள் இது ரிலேட்டடான இந்த ரேஷியோலாம் என்னென்னது அப்படின்ற அர்த்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது எனக்கு நான் பார்த்த ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரே ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காங்க. அதாவது அந்த ப்ரோ சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். இயர்லி செக் பண்ணுங்கள், குவார்ட்டர்லியும் செக் பண்ணுங்கள். அது ஒரு 5 இயர்ஸில் அந்த கம்பெனி லாஸ் மேக் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது வந்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், FII எவ்வளோ இருக்காங்க, DII எவ்வளோ இருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கம்பெனியில் இருக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்தையும் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 70 to 80க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மந்த்லி நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் சொல்கிறேன். இப்போது இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி மேக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ என்னுடைய மார்க்கெட் ரூலை வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். நான் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வரைக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னுடைய மெத்தடாலஜியில் நான் எப்படிமா இதை வந்து வச்சுருக்கேன். இப்போது என்னுடைய கேபிட்டல் எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhs எடுத்துக்கோங்களேன். இந்த 2 lakhsக்கு நான் பர்சனலாக நான் எதிர்பார்க்குறது வந்து மந்த்லி 10% வந்து நான் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா, இது வந்து இது ஒரு டிஸ்க்ளைமர் தான் வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னுடைய இதுதான். இதை நாங்கள் அப்படியே உங்களை வந்து நான் வந்து பண்ண சொல்ல கிடையாது. அதாவது ஒரு 2 lakhs இருக்குன்னா அந்த 2 lakhsக்கு இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 20,000 10% அப்படின்றது. அப்போது அந்த 2 lakhsல நான் என்ன பண்ணுவேன்னா நல்ல கம்பெனியாக ஒரு 4 கம்பெனி எடுத்து 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஓவராலாக ஒரு 1000 குவான்டிட்டி வர மாதிரி நான் பார்த்துக்கிருவேன். அந்த 1000 குவான்டிட்டி வருது அப்படின்னா அதுலேருந்து எனக்கு 20 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, அது எல்லா ஷேரும் ஓவராலாக சேர்த்து தான் 1000 குவான்டிட்டி 2 lakhsல. அப்போது 1000 குவான்டிட்டி 20 பாயிண்ட்ஸில் எனக்கு 20,000 20 பாயிண்ட்ஸில் 20,000 எனக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இது நான் ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி நான் பிக் பண்ணுறது எல்லாமே நான் நிறையா அது வந்து அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் இதெல்லாமே பண்ணி தான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அனலைஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் அதை அப்படியே ஷேர் எல்லாமே சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ இது கண்டிப்பாக இது ஒரு ரோட் மேப் தான். ஆனால் இதிலேருந்து நீங்கள் நாலேஜ் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த 20,000 1 crore அப்படின்றது 7 இயர்ஸில் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். மார்க்கெட்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்துடலாம். இப்போது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ கேபிட்டல் இருக்குன்னா இவ்வளோ இது ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதே கால்குலேஷன் நீங்கள் எக்ஸல்லையோ இல்லை கால்குலேட்டர்லேயோ போட்டு நோட் பண்ணி உங்களுடைய வீட் வாலில் செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது மந்த்லி 8% மறந்துடாதீங்க. அது கேபிட்டல் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ மினிமலாக 20,000 நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ மேக்ஸிமம் உங்கள்கிட்ட 2 lakhs அந்த மாதிரி 3 lakhs அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ இதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்டையோ ஸோ யார்கிட்டையோ வந்து கண்டிப்பாக கேட்டு வந்து பண்ணுங்கள். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதுனால எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.